சென்னை புழல் லிங்கம் தெருவில் 3ஆம் கண் என்று அழைக்கப்படும் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பு உதவி ஆணையர் சகாதேவன் அவர்கள் துவக்கி வைத்தார். சென்னை புழல் லிங்கம் தெரு பகுதியில் வெகு நாட்களாக 3ஆம் கண் என்று அழைக்கப்படுகின்ற சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் இரவு நேரங்களில் வெளியாட்களின் நடமாட்டம் அதிகமாக உள்ள நிலையில் இந்த பகுதியானது ஊருக்குள் ஒதுக்குப்புறமாக இருப்பதாகவும் இரவு நேரங்களில் யார் வருகிறார் யார் போகிறார் என்பது யாருக்கும் தெரியாத நிலை உள்ளது. இதனால் அச்சமான சூழ்நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் லிங்கம் தெரு குடியிருப்பு சங்கத்தின் தலைவர் சுரேஷ் அவர்களின் முயற்சியும் பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்களின் உதவியுடன் 9 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேமராக்கள் இந்த லிங்க தெரு பகுதியில் உள்ள முக்கிய தெருக்களின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. லிங்கம் தெருவுக்குள் செல்கின்ற அனைவரையும் இந்த கேமராக்கள் கண்காணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கேமராக்களை இன்று புழல் உதவி ஆணையாளர் சகாதேவன் மற்றும் புழல் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரஜினிகாந்த் மற்றும் சமூக சேவகர் பாபு ஆகியோர் துவங்கி வைத்தனர். இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளித்துள்ளதாகவும் இப்பகுதியில் அச்சமின்றி மக்கள் பெண்கள் இரவு நேரங்களில் சென்று வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.